உங்களோட ஃபேவரட் சேனல் மாறன் கிரிப்டோ அண்ட் ஐம் யூர் ஹோஸ்ட் கௌதம் மாறன். சரிங்களா? ஸோ இன்றைக்கான அந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஜிகே சிங்க் அப்படின்னு அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அது தேவையில்லை. சரிங்களா? ஏன் அப்படின்னா, இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு தான் டோக்கன் வர மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது ஜிகே சிங்க் நெட்வொர்க்லேயே ஃபீஸ் ரொம்ப தாறுமாறாக ஓவராக இருக்குது. ஸோ கொஞ்ச நாளைக்கு அந்த ஜிகே சிங்க்கு அந்த விஷயங்களை போடுங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லேயர் 0 அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? ஸோ அதில் வந்து நம்ம 5 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த லேயர் 0வில் இன்னும் நிறைய ப்ரோட்டோக்கால் லேயர் 0வில் இருக்குது. சரிங்களா? ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு இன்றைக்கி வந்து ஒரு 2 இல்லைனா ஒரு 3 ப்ரோட்டோக்கால் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ லேயர் 0வில் ஒர்க் ஆகுற ப்ரோட்டோக்கால். ஸோ அந்த லேயர் 0வில் எப்படி ஏர்ட்ராப் ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இன்னும் நீங்கள் நம்மளுடைய மாறன் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படி மாறன் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நிறைய இம்பார்ட்டன்ட் ஏர்ட்ராப் அப்டேட்ஸு, நோட் ஏர்ட்ராப் அப்டேட்ஸு எல்லாமே மாறன் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் தான் கொடுப்பேன். ஸோ மறக்காமல் மாறன் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ எந்த ஒரு அப்டேட் எதுனாலும் இங்கே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே வந்துடும். சரிங்களா? ஸோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 5 மாதத்துக்கு முன்னாடி போட்ட அந்த லேயர் 3 வீடியோ என்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் அந்த வீடியோ. சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற டாஸ்க் தான் நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ இதில் வந்து நான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 3 இது மட்டும் நான் இதில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் இந்த வீடியோவுடைய கண்டினியூஷன் பார்ட் 2 தான் இந்த வீடியோ. சரிங்களா? ஸோ இதில் எப்படி வந்து நம்ம வந்து லேயர் 0 ப்ரோட்டோக்காலில் ஏர்ட்ராப்புக்கு நம்ம பொட்டென்ஷியலாக எலிஜிபிள் ஆகுறது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? ஸோ கடைசியில் இந்த இதில் எப்படி நம்ம வந்து டெய்லியும் இந்த லேயர் 0 இதுக்கு வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணணும், அது எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி இந்த ஏர்ட்ராப்பில் நல்ல அமௌண்ட் எடுக்கிறது, என்ன ஏது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய மிஸ்ஸஸ் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ மிஸ்ஸஸ் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த பிரிட்ஜுக்கான லிங்க் வந்து மாறன் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த அப்டோஸ் பிரிட்ஜ் அப்படின்னு ஒரு பிரிட்ஜ் உண்டு. இந்த பிரிட்ஜ் வந்து எதில் ஒர்க் ஆகுது அப்படின்னா, இந்த லேயர் 0 ப்ரோட்டோக்காலில் தான் ஒர்க் ஆகுது. சரிங்களா? ஸோ நீங்கள் அந்த பிரிட்ஜுக்குள்ளே வந்துட்டு டெஸ்க்டாப் மோடை வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எனேபிள் பண்ணிவிட்டு அடுத்தா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கனெக்ட் வேலட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கனெக்ட் மெட்டமாஸ்க் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? நீங்கள் பாஸ்வேர்டு போட்டு அன்லாக் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த வேலட்டோட கனெக்ட் பண்ணட்டும்னு கேட்பாங்க. நீங்கள் வந்து செகண்ட் வேலட் நான் வந்து வேலட்டை கொடுத்து கனெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்மளுடைய மெட்டமாஸ்கோட கனெக்ட் ஆகிருச்சு. அடுத்ததாக நம்ம வந்து அப்டோஸ் நெட்வொர்க்குடைய ஒரு வேலட்டோட கனெக்ட் பண்ணணும். ஸோ நான் வந்து மார்ஷியன் வேலட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ மார்ஷியன் வேலட்டு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோன்னு கேட்கும். நீங்கள் வந்து அப்ரூவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஆப்டிமிசம் நெட்வொர்க்லேருந்து யூஎஸ்டிசி வந்து அப்டோஸ் நெட்வொர்க்குக்கு சென்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அது எப்படி சென்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போதைக்கு உங்களுக்கு வெறும் 0.1 யூஎஸ்டிசி மட்டும் சென்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ யூஎஸ்டிசி செலக்ட் பண்ணிவிட்டு 0.1 அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வந்து இதை மேக்ஸ் அப்படின்னு கொடுத்து நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்து அப்ரூவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ நமக்கு வந்து டிரான்சாக்ஷன் அப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ மறுபடியும் மெட்டமாஸ்க்லேருந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அதையும் கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சப்மிட்டிங் டிரான்சாக்ஷன் அப்படின்னு வந்துட்டுருக்கா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் சப்மிட் ஆகிரும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டைமர் ஓடிட்டுருக்கும். ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து உங்களுடைய யூஎஸ்டிசி வந்து ஆப்டிமிசம் நெட்வொர்க்லேருந்து அப்டோஸ் நெட்வொர்க்குள்ளே போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபினிஷிங் அப்படின்னு வந்திருக்கும். சரிங்களா? அதே மாதிரி நம்மளுடைய அப்டோஸ் நெட்வொர்க் நம்மளுடைய மார்ஷியன் வாலெட்டுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 0.1 Z USDC அப்படின்னு ஒரு யூஎஸ்டிசி வந்திருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஆப்டிமிசம் நெட்வொர்க்கில் இருந்து யூஎஸ்டிசியை அப்டோஸ் நெட்வொர்க்குக்கு கொண்டு வந்துட்டோம். சரிங்களா? ஸோ ஒரு பிரிட்ஜ் டிரான்சாக்ஷன் முடிஞ்சுது. இந்த இடத்துல இப்போ கம்ப்ளீட் அப்படின்னு வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இன்னும் இருக்கா அப்டோஸ் நெட்வொர்க்கில் இருக்கிற அதே யூஎஸ்டிசியை நீங்கள் வந்து அதை மறுபடியும் ஆப்டிமிசம் நெட்வொர்க்குக்கு கொண்டு வரீங்க. மேக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு செக்கிங் ஃபீ அப்படின்னு வரும். இப்போது ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு மறுபடியும் மார்ஷியன் வாலெட்டு ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ மார்ஷியன் வாலெட் ஓப்பன் ஆனோடனே உங்களுக்கு ஃபீஸ் எல்லாம் எவ்வளோ போகும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபீஸ் கொஞ்சம் கம்மியாக தான் போகுது. நீங்கள் வந்து அப்ரூவ் அப்படிங்கிறத கொடுத்த உடனேயே உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் சப்மிட்டட் அப்படி வந்துருச்சா. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல எவ்வளோ நிமிஷம் காட்டுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்டோஸ் டு
ஓபி வந்து நமக்கு ஒரு கொஞ்ச நாள் டைம் எடுக்கும் சரிங்களா. 2879 நிமிஷம் நமக்கு டைம் எடுக்கும். அது கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நாள் வருது சரிங்களா. ஸோ 2 நாள் கழித்து தான் உங்கள் வேலெட்டுக்கு 0.1 USDC வரும் சரிங்களா. ஸோ இதுவும் நம்ம அந்த லிக்விட் ஸ்வாப் பிரிட்ஜ் நம்ம போன வீடியோ பழைய வீடியோ லேயர் 0 வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ அதுவும் இதுவும் சேமாக தான் ஒர்க் ஆகும் சரிங்களா. கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து இந்த ரெண்டு பிரிட்ஜையும் நீங்கள் வந்து டெய்லி யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ அது எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். சரி வாங்க அடுத்ததாக எந்த ப்ரோட்டோக்கால் லேயர் 0 கீழே ஒர்க் ஆகுது, அதில் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக நம்ம எந்த ப்ராஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேஷ் ஃப்ளோ சரிங்களா. ஸோ இதுவும் லேயர் 0 கீழே தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து இப்போ நமக்கு வந்து உள்ளே போயிடுச்சு. இப்போது கனெக்ட் வேலெட் அப்படிங்கிறத கொடுத்து கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்து மெட்டமாஸ்கை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மெட்டமாஸ்க்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. பாஸ்வேர்டு போட்டு அன்லாக் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த பார்த்தீங்கன்னா நமக்கு மாறிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ஆர்பிட்ரம் நெட்வொர்க்லேருந்து எந்த நெட்வொர்க்குனாலும் நீங்கள் வந்து பிரிட்ஜ் பண்ணி மாற்றிக்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து எத்தீரியம் வந்து எவ்வளோ எத்தீரியம் வந்து ஸ்வாப் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.005 எத்தீரியம் வந்து நம்ம வந்து USDTயாக மாற்ற போகிறோம் சரிங்களா. ஸோ ட்ரேடு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து மெட்டமாஸ்க்லேருந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அதையும் ஓகே பண்ணி விட்டுருங்க. ஸோ கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ நமக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ அதே மாதிரி இந்த USDTயை மறுபடியும் நீங்கள் வந்து எத்தீரியமாக மாற்றிக்கோங்க. ஸோ அன்லாக் USDC அப்படின்னு இருக்கும். நீங்கள் அதையும் அன்லாக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அதையும் ஓப்பன் பண்ணி அன்லாக் பண்ணி விட்டுருங்க. ஸோ யூஸ் மேக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அன்லாக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ரூவ் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ உங்களுக்கு அப்ரூவ் ஆகிருச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து அதை வெட்டி விட்டுட்டு இப்போ ட்ரேடு அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கு கொஞ்ச நேரத்துலேயே மறுபடியும் அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும் மெட்டமாஸ்க்கு. நீங்கள் அதையும் ஓகே பண்ணி விட்டுருங்க. ஸோ கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ அடுத்த ட்ரான்சாக்ஷனும் கம்ப்ளீட் ஆகிருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மெட்டமாஸ்க்கு அடுத்த இதுவும் வந்துருச்சு சரிங்களா. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஹேஷ் ஃப்ளோவில் ட்ரேட் பண்ணணும். இதில் வந்து எப்படிலாம் போய் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வீக்குக்கு ஒரு தடவையோ இல்லைனா 2 தடவையோ ட்ரேட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அடுத்து என்ன ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ப்ரோட்டோக்கால் வந்து இதுதான் சூஷி ஸ்வாப் சரிங்களா. ஸோ இது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது பரிச்சயமானதாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் செயின் ஸ்வாப் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து அந்த கிராஸ் செயின் ஸ்வாப் வந்து எனேபிள் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் லோட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் வேலெட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. மெட்டமாஸ்கை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அதையும் அன்லாக் பண்ணி உள்ளே போயிருங்க. ஸோ கனெக்ட் வேலெட் கேட்பாங்க. ஸோ கனெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து கனெக்ட் ஆகிருச்சு சரிங்களா. ஸோ ஆர்பிட்ரம் நெட்வொர்க்கில் இருந்து நம்ம வந்து எந்த நெட்வொர்க் போக போகிறோம் அப்படின்னா அவலான்ச்சே இருக்குது, ஆப்டிமிசம் இருக்குது, அது நிறைய இருக்குது. நீங்கள் வந்து எதை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு நெட்வொர்க் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆப்டிமிசம் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட ஆர்பிட்ரம் நெட்வொர்க்கில் இருக்க எத்தீரியமை நம்ம வந்து ஆப்டிமிசம் நெட்வொர்க்குடைய ஓபி டோக்கனாக சேஞ்ச் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ 0.001 ஸோ அதை டைப் பண்ணி முடித்த உடனேயே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அப்ரூவ் பென்டோ பாக்ஸ் அப்படின்னு கேட்கும். நீங்கள் வந்து அதை அப்ரூவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அதையும் ஓகே பண்ணி விட்டுருங்க. ஸோ சைன் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ இது லோட் ஆகிறதுக்கு வந்துருச்சு. இப்போது ஸ்வாப் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனேயே நமக்கு கொஞ்சம் சுற்றும் சரிங்களா. ஸோ ஸ்வாப் ETH ஃபார் ஓபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணி விட்டுங்க. ஸோ இப்போ மறுபடியும் நமக்கு மெட்டமாஸ்க்லேருந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அதையும் ஓகே பண்ணி விட்டுருங்க சரிங்களா. ஸோ இது சுற்றி முடிக்கிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா
நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் லோட் ஆகும் சரிங்களா. கிட்டத்தட்ட இப்போதைக்கு இது சென்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஸ்டார்கேட் ஃபினான்ஸ் வழியாக தான் நமக்கு வந்து இப்போ வேலை நடந்துகிட்ருக்கு சரிங்களா. ஸோ இப்போ வந்து நீங்கள் சூஷி ஸ்வாப் அந்த பிளாட்ஃபார்மும் யூஸ் பண்ணுறீங்க, ஸ்டார்கேட்டு அந்த பிளாட்ஃபார்மும் யூஸ் பண்ணுறீங்க சரிங்களா. ஸோ இது முடிகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நம்ம வந்து இவ்வளோ இடிஹெச்சை வந்து இவ்வளோ ஓபி டோக்கனுக்கு வந்து நம்ம வந்து ஸ்வாப் பண்ணியிருக்கிறோம் சரிங்களா. ஸோ கிராஸ் செயின் ஸ்வாப் நம்ம பண்ணிட்டோம் சரிங்களா. சரி, இப்போ அடுத்ததாக இந்த லேயர் 0 ஏர்ட்ராப்குடைய ஒரு சீட் ஷீட் உண்டுல, ஸோ அது என்ன ஏது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ ஆஸ் ஆல்வேஸ் நம்ம வந்து என்னென்னா ஒரு வேலெட்டுக்கும் இன்னொரு வேலெட்டுக்கு இடையில் எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் இருக்கக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு கண்டிப்பாக டிரான்சாக்ஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா sideshift.ai அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லிங்க் வந்து மாரன் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் நான் அந்த லிங்க்கு பக்கத்துலேயே கொடுத்துருந்தேன் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா ப்ராஜெக்டையுமே நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் சும்மா படுத்தனை அடைப்பீங்க, அந்த டைமில் நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுங்கள். அது எப்படி அப்படின்னா ஸ்டார்கேட்டு, அது மட்டும் இல்லாமல் அந்த அப்டோஸ் பிரிட்ஜி, ஒரு டெஸ்ட்நெட்டு பிரிட்ஜி எல்லாமே நான் பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ப்ராஜெக்டையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த லிக்விட் ஸ்வாப் பிரிட்ஜ் அப்படின்னா நம்ம வந்து போன வீடியோ லேயர் 0க்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் இந்த லிக்விட் ஸ்வாப் பிரிட்ஜை பற்றி நான் சொல்லியிருப்பேன் சரிங்களா. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 20 USDC இதுக்குன்னே போட்டுருங்க சரிங்களா. ஸோ இந்த பிரிட்ஜிங் இந்த சமாச்சாரத்துக்குன்னே போட்டுருங்க. அந்த 20 USDCயை அப்டோஸுக்கு கொண்டு போகிறீங்க, அப்டோஸ்லேருந்து கொண்டு வாரீங்க சரிங்களா. அந்த டாஸ்க் மட்டும் பண்ணிகிட்ருங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லிக்விட் ஸ்வாப் பிரிட்ஜ் மூலமாக நீங்கள் வந்து ஆப்டிமிசம் நெட்வொர்க்கில் இருந்து அப்டோஸ் நெட்வொர்க்குக்கு கொண்டு போயிருங்க சரிங்களா. அடுத்ததாக இந்த அப்டோஸ் பிரிட்ஜ் அப்படின்னு ஒரு பிரிட்ஜ் உண்டுல்ல, அந்த பிரிட்ஜ் மூலமாக அப்டோஸ் நெட்வொர்க்லேருந்து ஆப்டிமிசம் நெட்வொர்க்குக்கு கொண்டு போங்க சரிங்களா. ஸோ இது மூலமாக உங்களால் 2 பிரிட்ஜிலையுமே ஒரு டீசெண்டான அமௌண்ட்டு வால்யூம் ஜென்ரேட் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ ரொம்பலாம் ஃபண்ட்ஸ் உங்களை போடத்துல வெறும் ஒரு $20 போட்டுருங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஆக்டிவாக இருங்க. பிகாஸ் எல்லா இம்பார்ட்டன்ட் ஸ்டார்கேட் ப்ரொப்போசல் எது வந்தாலும் நான் டெலிகிராம் சேனலில் போட்டுருவேன். நீங்கள் ஜஸ்ட்டு போய் ஓட் பண்ணிட்டு தான் பண்ணணும் சரிங்களா. ஸோ அவ்வளோதான் உங்கள் வேலை. ஸோ அவ்வளோதான் சரிங்களா. ஸோ இப்போதைக்கு இவ்வளோ டாஸ்க் தான் இருக்குது. ஸோ இன்னும் டாஸ்க் ஆட் ஆகும் போச்சுன்னா நான் வந்து வீடியோவில் ஆட் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ வீடியோ பார்த்தவங்க எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சரிங்களா. அடுத்ததாக ஒரு நல்ல ஏர்ட்ராப் வீடியோ சந்திக்கிறேன். இப்போதைக்கு நான் ஜேகேசிங் பண்ணல, பட் ஆனால் நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு அதில் வந்து ஒரு வீடியோ வரும். அதுலேயும் நிறைய ப்ராஜெக்ட் ஆக்டிவாக இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதை வச்சு நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன் சரிங்களா. பார்க்கலாம்.